தருமபுரி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அனைத்து வாக்காளர் பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் வேட்பாளர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நான் கடந்த 5 ஆண்டுகளாக தருமபுரி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும், அனைத்து பகுதி கிராம பகுதி மற்றும் நகரத்தில் உள்ள பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகளாகட்டும், நீண்ட நாள் முடியாத பிரச்சனைகளும் முடிந்த அளவு சட்டமன்றத்தில் பேசி போராடி நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நமது அனைத்து தருமபுரி சட்டமன்றத்தில் அனைத்து மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, துவக்கப் பள்ளிகளுக்கு ஆசிரியர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், அந்த பள்ளிக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்களோ அதை சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மற்றும் பல்வேறு நிதிகளை செய்து கொடுத்துள்ளேன். எனக்கு ரொம்ப மனசு திருப்தி என்றால், பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி அதற்காக செய்தது மன திருப்தி. என்ன காரணம் என்றால், ஒரு அரசு பள்ளி என்பது அங்கே படிக்கும் மாணவர்கள் அனைத்து வசதிகளை பெற்று கல்வியில் முன்னேறினாவே அந்த கிராமமாகட்டும் அந்த பகுதி முன்னேறும். அந்த அடிப்படையில் தான் அனைத்து பள்ளிகளுக்கும் அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் கேட்கும் தண்ணீர் வசதி, கழிப்பறை என்றால் கழிப்பறை, அதுவும் குறிப்பாக தருமபுரி அரசு லக்கிம்பட்டி உயர்நிலைப் பள்ளி அந்த மாணவிகள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் நேரடியாக சென்றேன். அப்பொழுது அந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் சொன்னார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. சார், எங்களுக்கு பாத்ரூம் சரியில்லைன்னு சொன்னாங்க. உடனடியாக அந்த நேரடியாக பாத்ரூமை சென்று பார்த்தேன். உள்ளே நுழைவதற்கு கூட முடியாது, அவ்வளவு மோசமாக இருந்தது. உடனடியாக நானே களத்தில் இறங்கி பெனாயில், ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என் உதவியாளர்களிடம் சுத்தம் செய்து, அன்றே மாவட்ட ஆட்சியருக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டுக்கு ஒரு டாய்லெட் வேண்டும் என்று 8.5 லட்ச ரூபா ஒதுக்கி கட்டி அந்த பள்ளிக்கூட திறப்புலா செய்துள்ளேன். அதுபோல் பல்வேறு பள்ளிகளுக்கு ஆய்வக உபகரணங்களாகட்டும், பேப்பர் பிளாக் ஆகட்டும், என்ன வேண்டுமென செய்து கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் கிராம பகுதியில் பல்வேறு பகுதியில் குடிநீர் பிரச்சனையாகட்டும், தெரு லைட்டு, சாலை வசதிகள், புதிய சாலை வசதிகள் இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறேன். அதுவும் மாநில ஊராட்சியில் கம்பம்பட்டி ஊராட்சி 2 ஊராட்சிகளும் இருக்கிறது. கம்பம்பட்டி ஊராட்சி மக்கள் முழுமையாக தருமபுரி மாவட்டத்துக்கு வர வேண்டும் என்றால், அவர்கள் நல்லம்பள்ளி தாலுகா ஆஃபீஸ் ஆகட்டும், நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்துக்கு வர வேண்டும் என்றால், கம்பம்பட்டியிலிருந்து நேராக வெள்ளாறு சென்று தொப்பூர் ஒன்று ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வளர்ச்சி தான் இந்த மக்களுக்கு இந்த பகுதிக்கு வர வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் பிரிக்கப்பட்டு அவர்கள் சேலம் மாவட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் போக்குவரத்து வசதிக்காக கடந்த 50 ஆண்டு காலமாக அந்த மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையான மலையூர் காட்டிலிருந்து பரிகம் கோணைங்காடு வரை அந்த மலைப்பகுதியில் புதிய தார் சாலை அமைக்க வேண்டும், புதிய சாலை அமைத்தால் வருவதற்கு வசதியாக என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை நான் தொடர்ந்து பல்வேறு 5 ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தி சட்டமன்றத்தில் பேசினேன். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் சென்னை சென்றால் ஊரக வளர்ச்சி செயலராகட்டும், வனத்துறையுடைய செயலாளர், வனத்துறை தலைமை பாதுகாவலர், மத்திய அரசாங்கத்துடைய வனக்காவலர் அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வலியுறுத்திய அடிப்படையில் இப்பொழுது அந்த சாலை பரியம் கோணைங்காடு முதல் மலையூர் காடு வரை 3.2 அந்த சாலை வனத்துறையில் முழுமையாக மண் சாலை இப்போ போடப்பட்டுள்ளது. இப்போ விரைவாக பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எனக்கு ரொம்ப மனசு திருப்தி. ஏனென்றால் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 2 ஊராட்சிகள் இருக்கிற தொப்பூர், கம்பம்பட்டி, அது மாதிரி கம்பம்பட்டி ஊராட்சி இப்பொழுது நம்ம மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. இதுபோல் சாலைகள். அது மட்டும் இல்லாமல் மிட்டார் டெல்லி வளர்ச்சி திண்ணள்ளி பகுதியில் ஒரு பகுதி செல்லும்போது அந்த மக்கள் சொன்னார்கள், மலைவாழ் மக்கள் சாலை வசதி இல்லை, அங்கே குடிநீர் இல்லை, தெரு லைட் இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் சென்று நேரடியாக ஆய்வு செய்து அங்குள்ள மக்களுக்கு சோலார், அங்கே கரண்ட் இல்லாதனால சோலார் மின் விளக்கு அமைச்சேன். குடிநீருக்கு கிலோமீட்டர் கணக்கு போனோம். ஒரு குட்டையில் தான் தண்ணி இருந்தது. அங்கிருந்து மக்கள் சென்று குடிக்கிறதா சோலார் மூலமாகவே ஒரு மினி டேங்க்கு பம்ப் செட் அமைச்சு சோலார் மூலியமாக ஒரு 500 மீட்டர் வரைக்கும் ஒரு மினி டேங்க் அமைச்சு அங்குள்ள மக்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்துள்ளேன். அது மட்டும் இல்லாமல் அதேபோல் கோம்பேரி முதல் காளிக்கர்ம வரை அந்த சாலை அமைப்பதற்கு, வனத்துறை சாலை அமைப்பதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்து இப்பொழுது எல்லா பணிகளும் முடிக்கப்பட்டு
நிதியும் ஒதுக்கப்பட்டு 21 நிதியும் வரப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சாலை அமைப்பதற்கான அனுமதி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அனுமதியோட கூடுதலாக அந்த வனத்துறை சாலை வேண்டும் என்றதுனால கூடுதலாக நிலம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று திடீர் திட்ட மதிப்பீடு மாறுபட்ட காரணத்தால் அது இப்போ புதுசாக அனுமதிக்கு அளிக்கப்பட்டு அதுவும் மாநில அரசாங்கம் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசாங்கம் சென்றுள்ளது. கண்டிப்பாக அது விரைவில் அதுவும் இந்த தேர்தலுக்குள் அனுமதி கிடைத்துவிடும். கண்டிப்பாக பணம் முடித்து அந்த சாலையும் போடப்படும். இதுபோல் நீண்ட நாள் பிரச்சனைக்கு முழுமையாக மன திருப்தியாக எனக்கு இருக்கிறது. ஆனால் இன்னும் வருத்தம் என்றால் இன்னும் முழுமையாக தருமபுரிக்கு தேவையான நாங்கள் தொடர்ந்து நான் வலியுறுத்தி சட்டமன்றத்தில் பேசினேன். என்னவென்றால் தருமபுரி மாவட்ட விவசாய மக்கள் அனைவரும் குடிப்பதற்கு குடிநீரும் வேண்டுமென்றால் அந்த காவிரி உபரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில் பேசினேன். முதலமைச்சருடைய பட்ஜெட் அந்த வெட்டு தீர்மானம் பேசினேன். கவன ஈர்ப்பு தீர்மானம் பேசினேன். ஆனால் இதுவரை அது மட்டும் நடைபெறவில்லை. கண்டிப்பாக அந்த திட்டம் நிறைவேறினால் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் குடிநீர் மட்டுமல்ல விவசாயத்துக்கும் அந்த தண்ணீர் பெரிதும் பலனடைக்கும். ஏனென்றால் அருகாமையில் உள்ள சேலம் மாவட்டத்தில் அந்த உபரி நீர் 100 ஏரிகளுக்கு நிரம்பி விவசாயம் செழிப்பாக இருக்கிறது. அதே போல் தருமபுரி வர வேண்டும் என்று தான் தொடர் முயற்சி. இன்னும் முடியவில்லை. கண்டிப்பாக எங்களுடைய மருத்துவர் பாட்டாளி மக்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நாங்கள் போராடியாவது பல்வேறு அரசியல் விழிப்பு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த திட்டத்தை மருத்துவர் சின்னையா அவர்கள் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அது மட்டுமல்லாமல் இங்குள்ள மாவட்ட மக்களுடைய வேலைவாய்ப்பின்மை காரணமாக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாதம் தனியார் துறை மூலம் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி இதுவரை ஒரு 1500 மாணவர்கள் இளைஞர்கள் அந்த தனியார் தொலைக்காட்சி டாடா கம்பெனிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அது மனசு திருப்தி. அது மட்டும் இல்லாமல் விரைவாக தருமபுரியில் அந்த 1700 ஏக்கர் கையகப்படுத்த அந்த நிலத்தில் சிப்காட் அமைவதற்கு சட்டமன்றத்தில் முதல் கோரிக்கை வைத்து 2021ஆம் ஆண்டு அன்றைய தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர் விரைவாக நிதி ஒதுக்கிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் சாலை அமைத்தார், அப்ரோச் ரோடு. பிறகு தொடர்ந்து அவர் நிதியமைச்சர் வந்தார். நிதியமைச்சர் வரும்போது சட்டமன்றத்தில் பேசினார், மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்கள் தொழில்துறை அமைச்சராக ஒதுக்குறீங்க, இப்போ நிதித்துறை அமைச்சராக இருக்கிறீங்க, நிதி கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்கினீங்கன்னா அந்த அடிப்படை கட்டமைப்புகள் வேலையை செய்யப்படும் என்று உடனே சிப்காட் ஒதுக்கலாம்னு சொல்லி கடைசி இப்போ தான் ஒரு 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இது போதாத நிதி. இப்பொழுது வேலை நடைபெறுகிறது. விரைவாக அந்த பணி முடிவுபட்டு கண்டிப்பாக தொழிற்சாலைகள் பெரிய தொழிற்சாலை அமைப்பதற்கு எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி மூலமாக மத்திய அரசாங்கம் வலியுறுத்தி பேசுவோம் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகள் என்ன தேவையோ அதுதான் சட்டமன்றம் நிரூபித்தன. அது உதாரணத்துக்கு நான் தருமபுரி அரசு போக்குவரத்து பணிமனைக்கு சென்றேன். ஒரு நாள் ஆய்வு செய்யும் பொழுது அந்த கழிப்பறை சென்று பார்க்கும் பொழுது கழிப்பறை உள்ளவே நுழைய முடியல. அப்போ தான் நினச்சேன், கண்டக்டர் ஓட்டுநர்கள் நடத்துனரெல்லாம் இரவு 12 மணிக்கு வந்து படுக்குவாங்க, காலையில் 3 மணிக்கு எழுந்து பஸ் ஓட்டணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அந்த கழிப்பறை முழுமையாக இருந்தால் கழிப்பறை போயிட்டு குளிச்சுட்டு வண்டி ஓட்ட முடியும். அதே மோசமாக இருக்கும்போது எப்படி ஓட்டுவாங்க? அவர்களுடைய நலன் கருதி அன்றே 20 லட்ச ரூபா திட்டம் சட்டமன்ற உறுப்பினர் 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு அருமையான டாய்லெட்டு அந்த ஓட்டுநர் நடத்துனர்கள் கட்டி கொடுத்துள்ளேன். இப்பொழுது அந்த இரவு 12 மணிக்கு 1 மணிக்கு வர நடத்துனர் ஓட்டுநர்கள்லாம் அழகாக அந்த கழிப்பறை பயன்படுத்தி காலையில் நேரத்தில் எழுந்து விரைவாக வண்டி ஓட்டுவதற்கும், ஏனென்றால் ஒரு ஓட்டுநர்கள் மைண்டு நல்லா இருந்தால் தான் வண்டி விபத்தில்லாமல் ஓட்டுவாங்க. நல்லா தூங்கணும், நல்லா குளிச்சுட்டு போங்க, அதுக்காக தான் அதை கட்டி கொடுத்தேன். அது மாதிரி இந்த தொகுதியில் மக்களுக்கு தேவையான எது தேவையோ உடனடி யாரும் யோசனை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கட்சிகள் ஜாதிகள் எதை பற்றி யார் வந்தாலும் எந்த மக்களும் எந்த நேரத்திலும் செயல்பட்டு கொண்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் 24 மணி நேரத்தில் காலையில் 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரை முழுமையாக செயல்படும். இங்கே 2 நபர்கள் வேலை செய்கிறார்கள். நான் காலையிலிருந்து எல்லா பகுதி மக்களும் சென்று மாலை தினந்தோறும் இங்கே தருமபுரி இருக்கும்பொழுது தினந்தோறும் இந்த அலுவலகத்துக்கு வராத நாள் இருக்காது. சென்னையில் சட்டமன்றத்தில் இருக்கும்போது மட்டும் வரமாட்டேன். இங்கே இருந்தால் எந்த நாள் என்றாலும் மாலையாகட்டும், காலையில் வேலைன்னா காலை வந்து போவேன்.
இல்லை மாலையில் வந்து போவேன், இல்லை மாலையில் வந்து அனைத்து மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து டெய்லி தினந்தோறும் வருவேன். அது நான் இல்லைனா கூட உடனடியாக என்னுடைய உதவியாளர் இங்கேயே இருக்கிறாங்க, அவங்க என்ன கோரிக்கைன்னு ஃபோன்லேயே தொடர்பு சொல்லுவாங்க, உடனே செஞ்சு கொடுக்குவாங்க. அது மாதிரி முழுமையாக எனக்கு மன திருப்தியோடு செய்திருக்கிறேன். இன்னும் விடுபட்ட பணிகள் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக நிறைய இருக்குது. முடிந்தளவு நம்ம தருமபுரி 4 வழிச்சாலையில் ஒரு அருமையான ஒரு பாலகம், ஆவின் பாலகம் இருந்தது. அது மாண்புமிகு அமைச்சர், அன்றைய பால்வழித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ராஜ கண்ணப்பன் அவர்கள் நேரடியாக கேள்வி கேட்டேன். உடனே எம்எல்ஏ நல்லா பண்ணிடலான்னு சொன்னார். அதுக்கு நிதி ஒதுக்கப்படுத்தி இப்பொழுது அந்த பணிகளும் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து வலியுறுத்தினால தான் நம்ம தருமபுரி மாவட்டம் என்றால் சுற்றுலாத்துறைக்கு ஒகேனக்கல் தீர்த்தமலை இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டையில் கால பைரவர் கோயில் ஒன்று இருக்குது. பக்கத்தில் அதியமான் கோட்டம் இருக்குது. அதியமான் கோட்டம் அந்த அதியமான் மன்னனுக்காக, ஏனென்றால் தமிழ் வளர்த்த அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்து தான் வாழவில்லை என்றாலும் அந்த தமிழ் வழக்கம் அவை பாட்டிக்கு நெல்லிக்கனி கொடுத்து அந்த அதியமான் மன்னனுடைய பெயரில் அதியமான் கோட்டம் அது சிறப்பாக இருக்க வேண்டும், அது ஏதோ கட்டடம் போல் உள்ளதுன்னு சொல்லி சட்டமன்ற வலியுறுத்தி பேசினேன். அன்றைய அமைச்சர், செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள் பரிசீலனை செய்யப்படும், சாத்திய கூறுகள் இல்லைன்னு சொன்னார், பரிசீலனை செய்யப்படும் சொன்னார். அப்புறம் மீண்டும் நான் பேசினேன், அமைச்சர் அவர்களே, அதியமான் கோட்டம் ஒரு வரலாற்று, அந்த தருமபுரி ஆண்ட மன்னனுடைய வரலாற்று அந்த மண்டபத்தை ஏதோ வந்து பார்த்தவர்கள் 4 ஒரு திருமண மண்டபத்தை போல் பார்க்கக்கூடாது, ஒளி காட்சி அமைக்கப்பட வேண்டும், முழுமையாக பராமரிக்க வேண்டும்னு சொல்லி கேட்டேன். உடனடியாக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த அதியமான் கோட்டம் புனரமைக்கப்பட்டது. அதுக்கு சட்டமன்றத்தில் பேசிய உண்மையிலே எனக்கு மனசு திருப்தி. அது மட்டும் இல்லாமல் அதே அன்றே இன்னொரு நம்ம தருமபுரியினுடைய ஒரு வாடகை கட்டிடத்தில் அருங்காட்சியகம், அன்றைய ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அது யாரும் செல்வதில்லை, மாணவர்கள். ஏன்னா ஒரு அருங்காட்சியகம் அப்படியே பாலடைஞ்சு இருந்தது, போடப்பட்டுள்ளது. ஒரு நாள் பார்வையிட்டு வந்து பேசினேன், மாண்புமிகு அமைச்சரை அவர்களே, அருங்காட்சியகம் இருக்குது, அருங்காட்சியகம் வேண்டும் என்று. அவர் உடனடியாக அதற்கும் 2.5 கோடி ஒதுக்கி புதிய அருங்காட்சியகம் கட்டப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார். அதுக்கு நிலம் வேறு எங்கெங்கேயோ தேடி இருந்தாங்க. அந்த சமயம் நான் சொன்னேன், அதியமான் கோட்டை பக்கத்திலே கட்டின நல்லா இருக்குன்னு சொல்லி அன்றைய மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய திருமதி சாந்தி அவர்களிடம், அதனுடைய துறை செயலாளர் மரியாதைக்குரிய நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் தான் அந்த துறையினுடைய வைக்கிறார். துறை மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக போனில் தகவல் சொல்லி சட்டமன்ற உறுப்பு எங்கே சொல்கிறார் அங்கே கட்டுன்னு சொல்லி அந்த படியும் நடைபெறுகிறது. இதுபோல் பல்வேறு மாவட்ட வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய அடிப்படை இதுக்காகவும் நான் முடிந்த அளவு சட்டமன்றத்தில் பேசியும் அதிகாரிகளிடம் பேசியும் போராடியும் பெற்றுக் கொடுத்துள்ளேன். இன்னும் நிறைய இந்த மக்களுக்கும் தொகுதிக்கும் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களுடைய கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இப்பொழுது நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் தேர்தலுக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய நிதியிலும் நிறைய நிறைவேற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மூலமாக நேரடியாக அந்த துறை அமைச்சர்கள் சென்று நேரடியாக பார்த்து மனு கொடுத்து நிறைவேற்றப்பட்டுள்ளேன். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தினந்தோறும் விபத்து ஏற்படும் இந்த தொப்பூர் 4 வழிச்சாலை டெய்லி தினந்தோறும் விபத்து ஏற்பட்டுச்சு. எங்களுடைய கட்சி சார்ந்த நாங்கள் 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் டெல்லி சென்று எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை பெறி அன்றைய மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சர் மரியாதைக்கு மாண்பு நிதின் கட்கரி அவர்கள் நேரில் சென்று மனு கொடுக்கப்பட்டு பேசினோம். மனு வாங்கி முழுமையாக அந்த துறை சென்னை ஆர்ஜிஎம் அவர்கள் மற்றும் அனைவரும் அழைத்து பேசி இந்த திட்டத்தினுடைய விரிவாக கேட்டறிந்தார். உடனடியாக ஒரு 6 மாதத்திற்குள் நிதி ஒதுக்கீடு செஞ்சு கண்டிப்பாக நாங்கள் அதை செய்து கொடுப்போம் என்று உங்கள் தலைவர் அன்புமணியிடம் சொல்லிவிடுங்கள் என்று எங்களிடம் கூறினார். அதன் அடிப்படையில் 6 மாதத்தில் திட்டம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்போது பணி நடைபெறும் விரைவாக. அதற்கு பிறகும் சென்று மாண்புமிகு அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள், எங்களுடைய தலைவர் பாட்டாளி மக்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸுடன் நேரடியாக நாங்கள் சென்றோம். 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் பார்த்து அமைச்சருக்கும் ரொம்ப நன்றிங்க, தொப்பூர் கணவாய் அந்த பாலம் விரைவாக செயல்பட இன்னும் விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அது மட்டுமல்லாமல் தொப்பூரிலிருந்து தருமபுரி பழைய தருமபுரி வரை உள்ள அந்த 4 வழிச்சாலையில் இடையில் ஆங்காங்கே
சர்வீஸ் ரோடு இல்லாமல் மெயின் ரோட்டில் வந்து நிறைய விபத்து ஏற்படும் சொல்லி ஒரு 5 இடங்களில் விபத்து சர்வீஸ் சாலைகள் வேண்டும் என்று மனு கொடுத்தேன். அதேபோல் பாலம் வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளேன். அதையும் உடனடியாக நிறைவேற்றுவதாக எங்களிடம் கூறினார். நாங்கள் டெல்லியிலிருந்து தருமபுரி வந்த ஒரு 10 நாட்களுக்குள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எனக்கு தனியாக கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் இந்த திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இந்த சர்வீஸ் சாலை மற்றும் பாலங்கள் விரைவாக போடப்படும் என்று சொன்னார்கள். இப்பொழுது அந்த 5 இடங்களில் சர்வீஸ் சாலை போடுறாங்க. இது மாதிரி எனக்கு ரொம்ப மனசு திருப்தி. அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மத்திய அமைச்சரிடம் நேரடியாக சென்று அதியமான் கோட்டத்தில் ஒரு வானொலி நிலையம் 102.5 என்ற வானொலி நிலையம் செயல்பட்டு வருகிறது. அந்த வானொலி நிலையம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 2வது இடத்தில் லாப பங்கீட்டில் 2வது இடத்தில் இருக்கிறது. அந்த 102.5 அதியமான் கோட்டை வானொலி நிலையம் இன்னும் மக்கள் மத்தியிலே நிறைய மாவட்டங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் ஒரு ஏற்காட்டில் ஒரு டவர் போட வேண்டும் என்று நான் ஒரு கடிதம் எழுதி முழுமையாக அதனுடைய மக்களுக்கு இவ்வளோ போய் சேரணும்னு சொல்லி அந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் கடிதம் கொடுத்தேன். உடனடியாக அந்த அமைச்சர் வாங்க வணக்கம்னு சொல்லி எங்கள் மனைவி வாங்கி பரிசீலனை பார்த்து இப்போ நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது ஏற்காட்டில் டவர் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த டவர் அமைக்கிறதுனால இப்பொழுது 24 மணி நேரமும் இந்த அதியமான் கோட்டை வானொலி நிலையம் மக்கள் கேட்பதற்கு ஒரு வசதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பல்வேறு மாவட்டங்கள் தருமபுரி மட்டுமல்ல, கிருஷ்ணகிரி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல் இந்த பல்வேறு மாவட்டங்களுக்கும் நம்ம தருமபுரி வானொலி நிலையம் மக்கள் செல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த அடிப்படையில் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு பல்வேறு திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் எப்படி பருகி மலையூர்காடு 50 ஆண்டுகாலம் முடிக்காத பணிகள் இப்பொழுது செய்து முடித்துள்ளோம். அதேபோல இன்னும் நிறைய பணிகள் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டும். அது போன்ற பணிகளை கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி தலைமையில் நாங்கள் தொடர்ந்து போராடி மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் சென்று கண்டிப்பாக மக்கள் பணி செய்வதற்கும் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் தொடர்ந்து பாடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய மக்கள் பணி தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம்.